அடுத்ததாக நம்ம பேச கூப்பிட போகிறவங்க வைப் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு ஹியூமன் பீயிங் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஹீ இஸ் த பர்சன் ஸோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் அது ஒரு மாதிரி ஒரு வைப் கிரியேட் பண்ணுவார். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ குட் வைப் தான். அவர் பண்ணுற கேரக்டர்ஸும் அவ்வளோ எந்துவாக இருக்கும், ஞாபகம் இருக்கும் இந்தந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் பண்ண நிறைய கேரக்டர்ஸில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா டேடி. ஸோ டேடி டியரஸ்ட் ஜான் விஜய் அவர்களை பேச அழைக்கிறேன். Good evening, everyone. And I'm very glad to be part of an epic like this. And the first day when I went in for a shoot, I never thought that it will be such a stunning visual. Cameraman has done an amazing job on that, and he's a very nice guy. And thank you, producer and director, for giving me this opportunity. And டைரக்டரை நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே இவர் என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். பிகாஸ் ஹீ இஸ் வெரி காம், கம்போஸ்ட். ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹீ வாண்ட் அண்ட் ஹீ காட் தட் அவுட் ஆஃப் த ஆக்டர்ஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க் யூ வெரி மச். யூ ப்ராம்ப்டட் மீ உருது and made me speak that language. And it's an amazing film, and visually it is so stunning, and also I'm sure the content in the film is also going to be great, and it will be a visual treat. And also this epic filmல நான் இருக்கிறேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து தம்பி பாபி சிம்மா வேறு இருக்காரு. நாங்கள் எப்போ ஹைதராபாத் போகிறனால எனக்கு தெரியும் அந்த ஃப்ளைட்டில் பாபி இருப்பார் அப்படின்னு சொல்லி. And I am being part of all the films where Bobby is acting. And once again, thank you very much for giving me this opportunity. Thank you. Thank you so much, sir. So, any film எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ எவ்வளோ பொட்டென்ஷியலாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கெத்தான ஸ்வாகான வில்லன். Thank you so much, sir. அடுத்தபடியாக பேசுகிறதுக்கு we have ஷரத் ரவி அவர்கள், பாபி சிம்மா சாருடைய நெருங்கிய நண்பர், ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் பெர்ஃபார்மரும் கூட. சார், a few words from you. ஓடிடி சூப்பர் ஸ்டார் ஷரத் ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். அது வச்சு செய்வீங்கன்னு தெரியும், ஆனால் இப்படி செய்வீங்கன்னு தெரியாது. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பத்திரிகை நண்பர்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்க நிறைய வீடியோ கிராஃபர் அண்ணாங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா முதல்ல இனிஷியலாக நம்ம வரும்போது அவங்க எல்லோரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லி தெரியணும் இல்லை. இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ பாபி அண்ணா வந்து நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாபி அண்ணனோட. மிரக்கல், வெள்ளராஜா, அதுக்கப்புறம் தடை உடை, அடுத்து ராகேஷ் என்எஸ் அவரோட டைரக்ஷனில் தடை உடை. ஸோ அண்ணனோட வந்து நிறைய படங்கள் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் ஒரு நேஷ்னல் அவார்ட் ஆக்டர் அவர். ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒவ்வொரு எஃபர்ட் போடுவார். பெருசாக அது தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா எல்லா படத்துலேயும் ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒன்று போடுவார். அதை நேரிலேருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பாபி அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி தரோன்றது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் சார். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிரிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் சார். பீம் சார் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சார். அதே மாதிரி நீங்கள் பாடின அந்த லைன் இருக்குல்ல, எனக்கு தெலுங்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் நீங்கள் பாடும்போது ஒரு புரட்சிகரமான ஒரு ஐ ஃபீல் லைக் போயிட்டு நம்மளும் வந்து அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து எங்கெங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கெல்லாம் அவரும் நல்லா வச்சு செய்வார். ஸோ அவருக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ராம்ஜி சார் வந்து நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலலாம் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா அந்த பாட்டிலலாம் நாங்கள் வந்து டான்ஸு ஸ்கூல்லலாம் வந்து எல்லா கல்ச்சுரல்ஸுக்கும் அந்த டான்ஸை வந்து ஆடி வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கோம். ஸோ சாரை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவாசல் சார், விஜய் சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஜான் விஜய் சார் பற்றி சொல்லணும்.
ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை இங்கே பார்க்குறதுக்கு. அவர் இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக எங்களை எல்லாரையும் எங்கே போனாலும் என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ சார் ரொம்ப ஹாப்பி சார் இந்த படத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ரோலில் உங்களை பார்க்குறதுக்கு. உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணும் சார். ஏன்னா பாபி என்ன சொல்லிகிட்டே இருப்பார், அவர் கூட நடிக்கணும்டா ஒரு படம் இப்போ தெரியும்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அவர் கூட நடிக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் அது என்னன்ட்டு. ஸோ இந்த படத்தோட ரசாக்கர் டீமுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்டு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. டேக் கேர். அண்டு இந்த படத்தை நல்லபடியாக சேர்த்துருங்க. ஸோ தேங்க்யூ. ஆங்கருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்ததான் நம்ம வந்து கதையின் நாயகி அனுஸ்ரீயா திரிபதி அவர்களை கூப்பிடலாம். திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் மூவி. முதல் படத்துலேயே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் a few words about the film. Hello everyone, good evening. My name is Anusha Tripathi. Thank you so much to the media for welcoming us. I loved the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history and culture. Thank you so much Samavi Creations for giving me this opportunity. Thank you so much producer ji, director ji. Everyone did a great job while bringing out this movie in front of you. I play one of those characters in which the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Prema ji, Indraja. Everybody reflected the part of sufferings by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully also. Thank you so much. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக கதையின் நாயகி வேதிகா அவர்கள் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகளில் பல படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழில் இவங்க பண்ண படம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களுடைய அங்கம்மா அப்படின்ற கேரக்டர் பரதேசி படத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி ஒரு சிமிலர் கேரக்டர், அதை விட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வேதிகா மேம், a few words from you about the film, please. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் மேடையில் இருக்காங்க எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லாரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத்துக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர். இந்த ஃபில்ம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ், ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ், ஸோ தட் வீ கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக ரசாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ஹைதராபாத்தில் நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னு அதை பற்றி இது ஃபில்ம் இருக்குது.
சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒரு யூனோ பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்குது. And it's a great way to teach people the sacrifices done by everyone. So, rumba santoshma irukku to be a part of this wonderful film. My team and all the technicians, director, Satya avaru, rumba oru masterpiece on a film pannirukanga. Namma producer Gudur sir, not only he has made a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm really, really inspired by his good deeds. And of course, Bobby, shooting பண்ணும்போது பாபிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செட்டில் மீட் பண்ணேன். ஆனால் பாபி ஒரு 2 minutes எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த கெட்டப்பில். He was just like, he thought, nanu I'm saying, sorry. நான் ஒரு எல்லா க்ரௌடில் ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்கிறாங்க நான் நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்த லுக்கில் சுத்தமாக கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். பட் பாபி பற்றி சொல்கிறது, ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு சே எனிதிங் அபவுட் ஹிம். ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர், அவ்வளோ ரெஸ்பெக்டட் இருக்காங்க இன் என்டையர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ பாபி ஃபார் ரியலி மேக்கிங் மை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் வித் யோர் ப்ரெசன்ஸ். அண்ட் எவ்ரிபடி ஹியர், மை என்டையர் டீம், பீம்ஸ் அவரு, ரமேஷ் அவரு, ராம்ஜி, and Raj avaru, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful, and all the guests who have come here. Manoj, thank you so much for taking time out and being here to support us. And Mitran sir also came and graced the occasion, so thank you to him. Everybody on the dais here, thank you so much for being here. Again, all the media, Tamil media, எப்போ மாதிரி எனக்கு always support பண்ணிருக்கீங்க. So I need all your support and all your love, and I'm just so happy நான் இன்னைக்கு உங்களை திருப்பி மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வைப் கிடைச்சிருக்கேன்னா. So thank you so much to all you wonderful people. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக படத்துடைய இயக்குனர் தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்கிறாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். யட்டா சத்யநாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். டெலிவிஷன் ஆடியன்ஸ், அதாவது டிவிக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க, சினிமாக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. 2 ஆடியன்ஸையுமே கவர்ந்த ஒரு மனிதர், ஒரு பெர்ஃபார்மர், எக்ஸ்ட்ரீம்லி குட், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெர்ஃபார்மர். இந்த படத்தில் என்ன அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுல நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவருடைய கேரக்டர் பற்றி அவரே பேசினா நல்லாயிருக்கும். திரு ராம்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், பட் பவர்ஃபுல் ரோல். நான் சொல்லும் போதே வந்து பவர்ஃபுல் ரோல்ன்றது வந்து உண்மையாக அவங்க தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இல்லை இவர் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்டு போராடி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதில் கோரியோகிராஃப் பண்ணி என்னை பண்ண வச்ச சங்கர் மாஸ்டருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறப்போ காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. டைரக்டரை மீட் பண்ணேன். அப்படி பார்த்துட்டு ஒரு பொட்டு வைங்க அப்படின்னாரு. அந்த பொட்டு வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் டோட்டலாக மாறி அந்த சாங்குக்குள்ளே நான் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எவ்வளோ நிறையா பேசினாலும் அதுக்கு மேலே இந்த படம் பேசும். ஸோ அதனால் வெற்றி விழாவில் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பாக பேன் இண்டியன் மூவி, அதாவது
எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகிறதுன்ற ஒரு காரணத்தினால இது பேன் இண்டியன் ஃபிலிம் சொல்ல முடியாது. வரலாற்றின் வலிகளையும் வரலாற்றின் வியப்புகளையும் மறக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு இந்திய பிரஜையும் பார்க்க போகிற ஒரு படம் என்ற ஒரு காரணத்தினால் இது பேன் இண்டியன் மூவி என்று சொல்வதில் நான் மாறுதட்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் குடு நாராயணன் garu ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Yata garu, thank you so much for the great opportunity, for the encouragement you gave me on the spot, and you taught me a lot of Telugu lines also. I'll basic Atama. Can I just say that the Telugu lines here now? ఈ జెండా పండుగ జరగకుండా కనిపిస్తే కాల్చేయమని నిజాం ప్రభుత్వం హుకుం జారీ చేసింది. ఇయాల మన పానాలు పోయాల్సరి పరకాలలా భారత జెండా ఎగరాలి. కా జెండా రెపరెపలు మన ముందు తరాలకు ఊపిరిపోయాలి. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைலாக்ல ஆரம்பித்து ஒரு சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸ் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். அது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ கேமராமேன் சார், ரமேஷ் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் பாபி சிம்ஹா சாரோடைய பெரிய ஃபேன், ஆக்சுவலாக அவருடைய நண்பரும் கூட. ஆனால் அவர் கூட வேலை செய்கிறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைக்கல, ஃப்யூச்சரில் கிடைக்க நினைக்கிறேன். வேதிகாஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் hope we'll work together very soon. Thank you so much everyone. இதுக்கு மேலே வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி. தேங்க்யூ. புது கெட்டப்பில் வேற இருக்கிறாங்க, மெரட்டெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ வெர்சடைல் பெர்ஃபார்மர். இந்த படத்தில் உங்களுடைய அனுபவம் பற்றி a few words ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர்ஓ சதீஷ் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தெரியல. அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும், என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது. தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார்கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு, அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க? இல்லைங்க, இதுக்கு மேலே நிறைய இருக்குது, நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் எப்படி நம்ம ஒரு 4 fathers வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்டு அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, நன்றின்னு விட அது பெரிய கட்ஸ்ன்னு சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி காரு. ஏன்னா இது அவர் நினச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 40+ CR ஹி ஸ்பெண்ட். அவர் நினச்சிருந்தாருன்னு ஒரு பெரிய ஸ்டார் வச்சுட்டு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணல. இல்லை, இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா அந்த போராட்டத்தில் வந்து அவங்களோட தாத்தா வந்து இறந்துருக்காரு. ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும், பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே அங்கே உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வர என்னோட சந்ததிகளுக்கு, வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு, ஃப்யூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு இந்த முடிவு எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ரசாகர். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி எமோட்டட். எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் நடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃப்யூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ, இப்படி தான் இருப்பாரோ, இப்படி எல்லாம் போராடினார்ன்ற தெரிவிக்கிறதுல அதில் ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோட எப்படி சொல்கிறதில்ல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ சாரி, ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் பொதுவாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கான்ட் வி டூ இட் அஸ் அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் சார். ஸோ தட்ஸ் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா, ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க. ஐ மீன் கேரக்டர் அப்படியே இருந்தாங்க. வந்தோடனே ஹலோ ஹாய் என்னாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பிட்டேன். நான் திருப்பி என்ன பார்த்து எங்கேயோ பார்த்து தெரில எனக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 மினிட்ஸ் ஐ டிடன்ட். அப்புறம் திருப்பி கம்பைன் ஷாட் வரும்போது ஆர் யூ வேதிகா அப்படின்னு, எஸ் இட்ஸ் மீ பாபி வாட் ஹேப்பன், சாரி. ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் இப்போ ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த ஒரு ரியல் ரெபல் லேடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெட்டப்பில் அந்த பெர்ஃபார்மன்ஸோடு இருக்கும்போது எனக்கு தெரியல. தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் கொன் பி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் கெரியர். மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. தென் ஜான் விஜய் அண்ணன், நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷாட் வைக்கலை. இல்லை சாலார்லேயே நாங்கள் அவ்வளோ பண்ணோம். ஸோ டீலில் ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து பேசிகிட்டு இருந்தோம். என்ன படம் தம்பி, ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு. என்ன படம்ண்ணே அப்படின்னு, அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா, பயங்கரமாக பண்ணியிருக்கான்டா, பேர் வந்து ரஜாக்கர் அப்படின்னு. அண்ணே அந்த படத்தில் நானும் தான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா தம்பி, எந்த படத்துலையும் நீ இல்லாமல் இருக்க மாட்டியா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஆனால் இல்லைல்ல, நல்ல நல்ல படம், பெருசாக நல்லா வரும், நீங்கள் பாருங்கள். அந்த படம் வந்து வேறு லெவலில் கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜான் விஜய் சார் அண்ட் அனுஸ்ரீ, புதுசாக நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேமில் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் நின்னாங்க. இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அனு. அண்ட் ஜுன் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் ரஜாக்கர். மிரட்டிட்டார் ஸ்க்ரீனில், அவங்க பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எந்திரிச்சு போய் அடிக்கலாமா வரன்ற மாதிரிலாம் தோணுச்சு. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். சார் ராம்ஜி சார், ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ளோரில் பார்த்தோம், திடீர்னு வந்தார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னன்னு. இந்த மாதிரி என்னன்னு சார், நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன். அங்கேயும் டைரக்டர் எனக்கு காம்பினேஷன் வைக்கல அவரோட. சார் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஞ்சலி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி வெரி ஷார்ட், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் சதீஷ் ஃபர்மன் டக்குன்னு சதீஷ் இந்த மாதிரி போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல. விஜயசூர்யா வந்து அவருக்கு வைரல் ஃபீவர், அவரால் வர முடியல. அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கார், கால் வந்துச்சு, எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் ஓடிட்டார். ஸோ இஸ் ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ராகேஷ், ஷரத் ரவி, ஓடிடி சூப்பர் ஸ்டார். ஸோ மனோஜ் பேனு சார், ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன், ஆனால் வந்துருங்க டார்லிங் அப்படின்னு. டார்லிங் நீ சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்துட்டார். அண்ட் எஸ்பெஷலி பீம் சார், யுவர் மியூசிக் லைக் அது பாஷை எனக்கு அந்த தெலுங்கு பாட்டு ஏன் ப்ளே பண்ண சொன்னேன்னா, எனக்கு அதில் வந்து பாஷை தேவையில்ல, அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது, அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் புரிஞ்சதா சார்? புரிஞ்சது, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரமேஷ் ரெட்டி சார், இந்த படத்தோட நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அது காரணம், அந்த டோன் எல்லாமே ஃப்ரேமிங் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல். ஐ திங்க் நான் யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ சாரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். Now the floor is open to questions. உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க. இது வந்து முழுக்க வந்து முழுக்க இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த நேரத்தில் இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லீம்ஸ்னால் இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும்?
சார் இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த லாங் ப்ராசஸாக போய்கிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. ஒரு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி. இது இப்படி நடந்திருக்கு. வர வந்து ஜெனரேஷனுக்கு, பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்படி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோடு தான். ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி இருக்காரு, உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த படம் எடுத்திருக்காரு. எல்லாரையும் எஸ்ஜே சூர்யாலேருந்து டேரக்டர்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தின டேரக்டர் முக்கியமானவர். உங்களை எல்லா படத்துலையும் எந்த படத்துலையும் விட மாட்டார். கடைசி படத்தில் கூப்பிடல அப்படின்றதுனா காரணத்தால கூப்பிடலையா? இல்லைங்க, அவைலபிலிட்டி இல்லை. ஏன்னா 2 டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ விஜயசூரியனை வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லை அவருக்கு. ஈவினிங்லேருந்து வைரல் ஃபீவர். மித்ரன் வந்தாப்புல மித்ரன் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு டக்குன்னு. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியல. இது ஒரு நமக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் அழைச்சி அப்படின்றது. சார், இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு, சரிங்களா? இப்போ இந்த படம் வந்து மக்களை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணணும், எப்படி பார்க்க வரும்? இல்லை சார், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. இல்லை ஏன் சார், அது என்னென்ன எடுத்துட்டோன்னே நீங்கள் என்ன ஃபுல்லாக முஸ்லீம் ஹிந்துஸை மட்டும் தான் பேசியிருக்கீங்க, சரிங்களா? முஸ்லீம்ஸ் வந்து இந்துஸை ஃபுல்லாகவே வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க. இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், இது நம்ம இது ஒரு ஒரு நம்ம வியூவிச்சு எழுதினப்பட்ட கதை இல்லை சார். இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் 300 சார் ஹவு மெனி டேஸ் 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியாக மாற்றுறதுக்கான நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ அவர் தெளிவுபடுத்திருக்காரு மக்கள். அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். Hello. Sorry, partly English, partly Tamil. When you're making a historical film, you have to take a lot of care not to make historical mistakes. But you are making several statements which are wrong, I wish to point out. Hyderabad was not the only place which did not celebrate independence, did not get liberation at that point of time. There were several parts of India where there were more than 550 kingdoms. They were not democracies. They were kingdoms, kings who had to give up their country to join the Indian Union. And Nehru and Patel formed an agreement to sign with 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy. It took several months. And you may not be aware that it was only the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several years. So to say that only Hyderabad was not liberated is not correct. So if you are doing any promotion on that basis, you must please correct yourself. A wrong picture should not be given. And also, an innocent remark is also made that Nehru did not contribute anything or did not contribute much. But facts are otherwise. 545 kingdoms were contacted to sign the agreement with the Indian Union. There was no India at that time. So you can imagine it was not a joke. They formed a committee and throughout India 545 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union. And all these activities have been done which are history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also the Vellore Mutiny. A wrong picture should not be given about the Muslims of India. And if you want to make a second film, I would request sir to make a film on the mutiny in Andhra Pradesh led by Muslims against the Britishers. Thank you. Thank you, sir. Sir, English konjam very. Sir wants to answer to this. I have understood partly. 1947 பிரிட்டிஷ் ஆள சொன்னது கரெக்ட். இந்தியா என்று ஒரு நாடு அமையாது என்று தெரிஞ்சாங்க. எனக்கு பேச தெரியாதுன்னு சார். சரி, ஓகே, யூ ட்ரான்ஸ்லேட். Sir, I would like to clarify for your question. Yes, as you said, there were many provinces in the country. There were about 565 provinces. They were independent kingdoms ruled by different kings in our country. Out of that, 20 have gone to Pakistan. 545 were remaining in India. Out of 545, 542 have merged without any problem. There were 3 states, 3 provinces which were not merged even after 15th August. One is Kashmir. You know what happened in Kashmir?
after Pakistan was formed, Pakistanis invaded Kashmir and they have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be independent or to merge. So they went for a plebiscite. So in the plebiscite, they have majority of the people have decided to join or merge with Indian Union. The third was this Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa and small areas. But when we talk about the big areas, Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The 7th Mir Usman Ali Pasha, we have produced this movie. It's not a fictional movie, it is a historical movie. It is a history only to enlighten the present day people. Because we don't want another Razakar to be born in this country. Do you want? We don't want. Our children, our grandchildren don't want any such Razakar to be born or taking birth in this country. Even the world, whatever. So this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big, it can grow. So our intention is only to portray Charitranu Chitranga Chupichadamu. History ni cinema ka chupichadamu. History ko cinema ke roop mein batana hai. Aur kuch nahi hai isme. We are not against the present day Muslims. Many Muslims are my best friends. In fact, they have funded this for this movie also without any condition, without any interest. So kindly be certain about a point, that is, this is only a history in the form of a cinema. That's it. It is categorically, we are clarifying, it's not about any community. We are not going to, or not the movie is going to, our movies, any portrayal is going to hurt anybody's sentiment. We must not forget one thing. 60,000 rapes, 2 lakh murders, thousands of burning of houses, thousands of burning of people by putting them in the haystacks. Can you imagine such things? Only those people who have lived in that Nizam's province, that is Hyderabad state, their great-great-grandmothers and grandfathers and their daughters and whoever, sisters and whoever. In fact, my mother, she is still today alive. Her name is Bharati. She was sent to Bombay when she was 7 years old because the Razakars, with the fear of Razakars, doing something, either lifting her or maybe murdering her or taking away her, whatever it is. My grandfather, late Gudu Narayan Reddy, has had a face-off. He is not ordinary man. He is a Watandar. He is the head of so many villages. He was responsible to safeguard his people. Qasim Rizvi said, you know who I am? I am number 2 next to Nizam. He said, you may be whoever you may be. I am the Patel. I am the Mal Patel of this area. It is my duty to safeguard my people and my place. In fact, my late father's, his maternal uncle is alive today. He is 98 years. If you want, we can make him speak when necessary. What happened? What kind of atrocity? It's not atrocity. It is atrocity into 1 trillion, you can say. It's not atrocity. We don't know. So, I have not taken any commercial face in this. I have only tried to portray the best of the historical facts with the best of the visuals and with best of the effects so that the people of this country, especially the younger generation of the universe today, India is called the youngest generation of universe. So I want my youngest generation of universe of my country to know and be enlightened with what happened then. That's it, Your Honor. That's it. பாபி சார், ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவு பண்ணி அவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்காங்க. இந்த படத்துலேயும் மிக முக்கியமாக வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து ஆல் லாங்குவேஜில் நீங்கள் தான் கொண்டு போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படி போகும் பொழுது மேலே இருக்கக்கூடிய பிரதமர் பார்வைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? நான் அப்படி எனக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஸ்பெல்லிங் கூட ஒழுங்கா தெரியாது. ஏன்னா படத்தில் அவர் தான் மெயினாக காமிச்சிருக்கீங்க. மெயின் ஆஃப் த பில்லர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போகணுன்றதா, அந்த கண்டென்ட் ஹிஸ்ட்ரி கொண்டு போகணுன்றது. நான் ஐம் நாட் ஹிஸ்டாரிக்கல், நான் ஹிஸ்ட்ரி படிக்கல, எனக்கு தெரியாது.
எனக்கு அது நடந்தது அந்த கதையை கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான். இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நம்ம வந்து ஃபிக்ஷனாக எழுதலை சார், அது நடந்த ஹிஸ்டாரிக்கலை வந்து தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான். எது இருந்தாலும் சரி தெரியணும் அப்படின்றது அந்த ஆதங்கம் தான் சார். சார் Nehru was the prime minister then. See, after independence, there would have been many problems or whatever it is. But such atrocity happening within our own country, as Nehru, the prime minister, also should not have waited for such a long time. Because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country. He was the prime minister of this country. Only the hurdle was standstill agreement. The standstill agreement. It was a gentleman agreement between government of India and Nizam's princely state. But even that has expired because post 15th August, it was supposed to be active till 15th of August 1948 only. But in between he has started all the, Nizam has started all these atrocities. Marana Homam, Nishabda Marana Homam, silent genocide which took place. Nehru shouldn't have taken so much time. But for Sardar Vallabhbhai Patel, who was the deputy prime minister and the union home minister, with this unification of India wouldn't have happened. That's why he is called as the Iron Man of India. He's a man of unity. See, this is history. So we don't want to belittle anybody or we don't want to portray anybody. Here, history is shown in the form of a movie. That's it. பாபி சிம்ஹா சார், Thank you. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த நேரத்தில் வர்றது ஒரு திட்டமிட்ட ஒரு பின்னணி இருக்கா? அதில் அரசியல் பின்னணி இருக்கா? இல்லை சார், அப்படியெல்லாம் கிடையாது சார். அரசியல் பின்னணின்ற சுத்தமாக கிடையாது. இந்து முஸ்லீம்ங்கிறதையும் இந்த நேரத்தில் எலெக்ஷன் வர நேரத்தில் இப்போ விடுறது அதுக்காக திட்டமிட்டு ரிலீஸ் ஆகுதா? சார், படம் முடித்தோம், ஒரு 3 months முன்னாடி ஷூட் முடித்தோம். அப்புறம் போஸ்ட் நடந்தது. போஸ்ட் நடந்து முடிஞ்சோடனே சென்சார் அப்ளை பண்ணியிருக்கோம். சென்சார் வந்தோடனே ரிலீஸ்க்கு வரோம் சார். இதான் சார். பாபி சார், அவ்வளோதான் சார். பாபி சார், அவரு ராம்ஜி கிட்ட கொடுத்துருங்க. ராம்ஜி சார், ராம்ஜி ஸ்டாண்ட் சார், ராம்ஜி சார், ராம்ஜி சார். அவர் ஆக்டர் சொல்லும் போது சின்ன வயசில் வெள்ளரிக்கா பாட்டு பாடும்போதெல்லாம் உங்களை தான் பார்த்தோன்னு சொன்னாங்க. நாங்களும் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் தேடிட்டு இருந்தோம். இப்போது ரொம்ப நாள் கழித்து இந்த பாட்டு வந்திருக்கு, இன்றைக்கி மேடையில் பேசியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களை முன்னாடி வர வைப்பாங்களா, இல்லைன்னா பின்னாடியே தான் இருப்பீங்களா? இல்லை, முன்னாடி இடம் இல்லைன்றனால தான் அப்படி வரல, இல்லைன்னா பின்னாடி தான். இடம் இருந்திருந்தால் எல்லாரும் முன்னாடி தான் உட்காந்துருப்போம். உங்களுக்கு அப்புறம் தான் நிறைய டான்சர்ஸ்லாம் வந்தாங்க. அது ஓகே, நீங்க அமைதியா பின்னாடி இருக்கிறீங்களா, அதனால கேட்டோம் நாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்கள கூப்பிட்டாங்க இங்க வர்றதுக்கு, பட் he did not come. இல்லை, முன்னாடி இருக்கிறவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. இல்லை, இடம் இல்லை, அதனால தான். ஆமா. தேவிகா மேடம், தேவிகா மேம் ஒரு Thank you sir, thank you. அண்ணா, அவர் படத்துல நடிச்சிருக்காரு, அவர் குழு, நாங்க கெஸ்ட், அதனால தான் முன்னாடி அவர் பெருந்தன்மை. சார், கிளியராக ஒன்று சொல்கிறேன் சார். அரசியல் கிடையாது சார். படம் எடுத்திருக்கோம், நடந்த ஒரு உண்மையாக ஹிஸ்ட்ரியாக படம் எடுத்திருக்கோம். ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சது, சென்சார் சர்டிஃபிகேட் வந்துச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். இவ்வளோதான் சார். இது உண்மை. இது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. படமாக பாருங்க, அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.